என்னாச்சு? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஏன் ஞாபகம் எப்படி வந்துச்சு? ஏதாச்சும் முக்கியமான காரணமா? காரணம் உங்களுக்கு தெரியாதா? நான் வந்த காரணம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியாதா? நான் என் பொண்ணுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணுக்காக தான் இத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்க உங்க முன்னாடி நிக்கிறேன். அவ சின்ன பொண்ணா இருக்கும்போதே நான் பல விஷயங்களை கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ இப்ப வளர வளர நான் கவனிச்ச எந்த விஷயமும் வீண் போகலன்றதை நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க பண்ணது தப்பு. அவ முகம் பார்க்கறதுக்கு சாரதா மாதிரியே இருக்கிறதுனால நான் 4-5 வருஷமா சந்தேகப்படுறேன். அதே முகம், அதே கண்கள், அதே முடி, எல்லாமே அப்படியே. உங்க ஒய்ஃபோட கண்களும் பெரிய கண்கள் தானே? இந்த உலகத்துல சம்பந்தமே இல்லாம ஒரே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது சகஜம் சம்பந்தம் தானே? இல்லாம இல்ல, சம்பந்தம் இருக்குது. அவ சாரதாவுடைய பொண்ணே தான். நீங்க ஏன் பொண்ணையும் சாரதா பொண்ணையும் இடம் மாத்திட்டீங்கல்ல? அதனால தானே அவளுக்கு இப்படியெல்லாம் நடக்குது. பௌர்ணமி அன்னைக்கு அவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அவளோட மொத்த ஸ்கின்னும் மாறுது. ஒரு நாகினியோட ஸ்கின் எப்படி மாறுமோ அப்படி மாறுது. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? ஒரு கார் வந்துட்டு இருந்துச்சு. அவ கையை நீட்டினா கார் நின்றுடுச்சு. எல்லாரையும் கொத்துற பாம்பு அவ முன்னாடி இப்படியே நின்றுச்சு. அது அவளை கொத்தவே இல்லை. தலையை குனிஞ்சுக்கிட்டு அது போயிடுச்சு. அவ நாகினிதான்றதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் வேற என்ன வேணும் சொல்லுங்க? இப்பயாவது உண்மையை சொல்லுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அவ ஏன் பொண்ணா இல்ல சாரதாவுடைய பொண்ணா? அஃப்கோர்ஸ் அவ உங்க பொண்ணு தான். உங்க பொண்ணு ஒரு வருஷம் சாரதாவோட பொண்ணோட சேர்ந்து தான் வளர்ந்தா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒருவேளை அதோட தாக்கமா இருக்கலாம். அந்த பொண்ணோட நிழல் இவ மேல விழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சாரதாவோட பொண்ணு நாகினியா இல்லாம இருந்தா சாரதா இந்நேரம் உங்ககிட்ட சொல்லிருப்பாளே. ஐ எம் ஷூர் சாரதாவோட பொண்ணு இந்நேரம் நாகினியா மாறி இருப்பா. இங்க பாருங்க, நீங்க அளவுக்கு அதிகமா யோசிக்கிறீங்க. இது வெறும் பிரம்மம் மட்டும்தான். உங்க பொண்ணு நாகினி கிடையாது. சரி, உங்க பொண்ணு தான் உண்மையிலேயே நாகினியே நம்ம வச்சுக்கலாமே. சும்மா பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்படி அவ நாகினியா இருந்தா விட்டுருவீங்களா? சொல்லுங்க, விட்டுருவீங்களா? உங்க பொண்ணு பாக்குறதுக்கு சாரதா மாதிரியே இருக்கான்னு சொல்றீங்க. அதுக்காக நீங்க உங்களோட பொண்ணை கூட்டிட்டு போய் சாரதா கிட்ட நீங்க கொடுத்துருவீங்களா? அப்புறம் சாரதா கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஏ சாரதா, இவ ஏன் பொண்ணு இல்ல உன்னோட பொண்ணுன்னு சொல்லுவீங்களா? பதில் சொல்லுங்க. உங்களால அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அவ ஏன் பொண்ணு, நான் அவ மேல உயிரே வச்சிருக்கேன். அவளை நான் வளர்த்து பெரிய ஆக்குனேன். அவளை நான் அதிகமா நேசிக்கிறேன். அவளை தவிர வேற யாரும் எனக்கு கிடையாது. புரியுதா? நீங்க இந்த அளவுக்கு உங்க பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு வீட்டுக்கு போய் உங்க பொண்ணோட இருங்க. அப்புறம் இந்த சிட்டிலேயே இருங்க. இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் போகாதீங்க. எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க வந்ததுக்கான காரணமே வேற. அந்த காரணம் நிறைவேறாத வரைக்கும் நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன். இந்த ப்ரொஃபசர் சரியான புத்திசாலின்னு நினைச்சா சரியான வடிகட்டின முட்டாளா இருக்கான். நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டு தலையாட்டிட்டு கிளம்பி போயிட்டான். பௌர்ணமிக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. சரியா 4 நாள்ல பௌர்ணமி வந்துடும். இந்த நிலா என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிற மாதிரியே எனக்கு ஏன் தோணுது. சாரதா, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். மா, ஒரு முக்கியமான விஷயமா. சாரதா, அது என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் கண்ணா இருக்கார்ல, அவர் இங்கே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? இப்போ வந்துடுவேன். ஓகே ரிஷப், அவர் உங்க ஃப்ரெண்டு. அவருக்கு அடிபட்டிருக்கு, எல்லாம் புரியுது. ஆனா அவருக்கு சரியாயிடுச்சுல்ல. நான் நியூஸ்ல பார்த்தேன். இன்னைக்கு அஞ்சனாவோட பர்த்டேங்க. அவளோட பர்த்டேவை நினைச்சு எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் நானும் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சேர்ந்தே போய் அவரை பார்க்கலாம். அவளோட பர்த்டே மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க, சரியா? ஓகே. உன்னோட ருத்ரா இதுவரைக்கும் வரவே இல்ல. அஞ்சனா, போ. ஏய் ருத்ரா, வேணா வேணா சுத்தாத. நான் கீழ விழுந்துருவேன். கையில வேற பொருள் இருக்கு. நான் எதுக்கு உன்னை ஹக் பண்ணேன்? நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். காலையில இருந்து பர்த்டே விஷ் பண்ண ஒரு கால் கூட பண்ணல நீ. ஐ அம் சாரி. நான் உனக்காக பர்த்டே gift வாங்க போனேன். என்னன்னு பாரு. gift. என்ன இது? நீயே பாரு. வா, உட்காரு.
பானிபூரியா? இதத்தான் பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கியா? அட பானிபூரி உன்னோட ஃபேவரட். புளிப்பா இனிப்பா நாக்குல எச்சி ஊறுது பாரு. ஸ்கூல் காலேஜஸ்ல நம்ம எவ்வளவு சாப்பிட்டுருப்போம். உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்ச ஃபேவரட் நான் கொண்டு வந்து என் மேல கோவப்படுறியே. த்ராப், நீ இருக்கிறியே. அது மட்டும் இல்ல, நான் உனக்காக இன்னொரு கிஃப்டையும் கொண்டு வந்திருக்கேன். வேற என்ன கொண்டு வந்திருக்கிற? சமோசாவா? சமோசா. ஒரு நிமிஷம் இரு. சமோசா. Will you marry me? Yes. சொல்லு. என்ன? உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த வாட்ச் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? வாட்சா? மே ஐ? காட்டு. என்னடி இது? இதுக்கு பதிலா இவ ரிங் தானே வாங்கிட்டு வந்திருக்கணும். இப்ப எதுவும் பேசாத, வாய மூடு. டேய், நீ ரிங் வாங்கிட்டு வரலையா? ஐயோ, ஏன்டா ரிங் வாங்கிட்டு என்ன வரல? பண்றீங்க? என்ன ring? கல்யாணம் ரிங். கல்யாணம்? ஏய், அட, நான் சொல்றத என்ன கல்யாணம்? கேளுடா. எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நில்லுடா. ரிங் ஐயோ, ஏன் வாங்கிட்டு வரலன்னு மேம், மேம், கேக்குறல? மேம், உங்களால என்ன காப்பாத்த முடியும்? காப்பாத்துங்க. விடுங்க ப்ளீஸ். என்னப்பா அப்படி பாக்குற? இன்னைக்கு நான் ஒருத்தரை பார்த்தேன். அவங்க முகம் அப்படியே உங்கள மாதிரி இருந்துச்சு தெரியுமா? என்ன மாதிரி ஒருத்தரை பாத்தியா? நிஜமா தான் சொல்றேன். ஐ மீன் she was exactly like you. என்ன இந்த பொண்ணு பார்க்க உனக்கு ரொம்ப ஹாட்டா இருந்தாளா? அவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அளவுக்கு அவ ஒன்னும் அழகா இல்ல. உண்மையாவா? உண்மையாதான். என்ன விஷயம் கண்ணா, ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆகுற? ஒன்னையே இன்னும் ஃபைனல் பண்ணல, அதுக்குள்ளே மாமியார் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டியா? டேட், ஐயோ ஐயோ இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க ஏதோ எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல மேம், உண்மையிலே அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா நான் உங்களை எதுக்காக மேம்னு கூப்பிடுறேன்? என்ன நீங்க ரெண்டு பேரும் பார்க்க சிஸ்டர்ஸ் மாதிரில இருக்கீங்க. அது யூ நோ வாட், நான் என்ன வளரிட்டு இருக்கேன்னு எனக்கு. ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா நீங்க இவளோட அம்மான்றதுனால உங்களை நான் மேமன் தான் கூப்பிட்டாகணும். வேற வழி இல்ல. எதுக்கு இப்படி பண்றேன்? என் கை வலிக்குது. ருத்ரா, அந்த பொண்ணு உண்மையிலேயே செம்ம அழகா இருந்தாளா சொல்லு? அவ அழகா தான் இருந்தா, ஆனா உங்க அம்மாவோட அளவுக்குலாம் இல்ல. ஒரு செகண்ட், அதுக்கு நீ ஒன்னும் அழகுல குறைஞ்சவல்ல. அப்புறம்
நேரம் மாறுற வரைக்கும் நான் இந்த வாட்சை கட்டிட்டு இருப்பேன். ஆமா, நேரம் எப்ப மாறும்? நீ எப்ப மாறுவ? நீ எப்போ கல்யாணத்துக்கு ஓகே சொல்றியோ அப்போ. இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். வா. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? கேக் கட் பண்ண போறீங்களா இல்ல பேசிட்டே இருக்க போறீங்களா? இன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டேப்பா. வாங்க. வாவ்.